எல்லோ பெஞ்ச் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு விஜய் ரசிகர்களுக்கு மிக முக்கியமான நாள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஹீரோவா அறிமுகமாகி இன்னையோட 32 வருடங்கள் ஆகுது. அதாவது அவர் நடிகரா அறிமுகமாகி இன்னும் கூட வருஷம் 84 அறிமுகமானாரு. ஸோ ஹீரோவா அறிமுகமாகி இன்னையோட பாத்தீங்க அப்படின்னா 32 வருடங்கள் இருக்கு. ஸோ இந்த 32 வருடங்கள்ல விஜய் அவர்கள் செய்த சாதனைகள் என்னென்ன, ஸோ அவருடைய இந்த திரை வாழ்க்கையை பத்தி தான் நம்ம இந்த டிஸ்கஷன்ல பேச போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இருந்து ஆரம்பிச்சிடலாம். இவர் ஹரிஹரன் விஜய் அவர்கள் நடிச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது? விஜய் அவர்கள் நடிச்சு பிடிச்ச படம்னா துப்பாக்கி சொல்லுவேன் நான். துப்பாக்கி. ஏன் அந்த படம் ரொம்ப பிடிக்கும்? அந்த படம் ஏன் பிடிக்கும்னா, சின்ன வயசுல நம்ம ஒரு ஆசை இருக்கு பார்த்தீங்களா, என்ன ஆக போறேன்னு கேட்டா நான் போலீஸ் ஆக போறேன், மிலிட்ரி ஆக போறேன், அந்த மாதிரி சொல்ல பார்த்தீங்களா, அந்த டைம்ல வந்த படம் தான் துப்பாக்கி. அப்ப அமரன் படம் வரதுக்கு முன்னாடியே துப்பாக்கி படத்தை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி நீ ஆர்மிக்கு போகணும்னு ஆசைப்படுற? அமரன் படம் எங்க அப்போ வந்துச்சு? அமரன் படம் இருக்காங்கல்ல, அது இப்ப இன்ஸ்பிரேஷன் ஆனாங்க. நான் அப்பயே இன்ஸ்பிரேஷன் ஆயிட்டேன். அப்பதான் மிலிட்ரிக்கு போகணும்னு நினைச்சேன். மிலிட்ரிக்கு போகல. மிலிட்ரி துப்பாக்கி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் அந்த போக்குள்ள சுட்டுட்டு அங்க தங்கச்சிலாம் காப்பாத்திட்டு போற பாத்தீங்களா, செம்ம சீனுங்க. அந்த டனல்ல ஒரு சீன் நடக்கிற மாதிரி. டனல்குள்ள இல்லைங்க, அது ஒரு குடோன்குள்ள இருக்கும். படம் பார்க்கறீங்க அப்பா, இந்த ஒரு கோடு கூட போட்டு ஒரு சட்டை போட்டு அதானே நாயை போட்டு வருவாரு. அந்த சீன் தெரியாது, அது பார்க்க டனல் மாதிரி தான் மாசான சீன் இருக்கும். அதுல குடிச்சு கூட போகும்போது மாசா குடிச்சு போவாங்க. சரி, மாசா குடிச்சு போவாங்களாம் ப்ரோ. கொக்கோ கோலான்னு சொல்லு ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சரி, நீங்க சொல்லுங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து பார்த்து கில்லி தான். கில்லி, ஏன்னா நம்ம கில்லி படிக்கும். கில்லி ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு 7 வயசு 8 வயசா இருக்கும். அப்ப கில்லி படத்தை பார்த்துட்டு நம்ம எல்லாமே கில்லி படத்தோட ஃபேன்ஸா இருப்போம்னு நினைக்கிறேன். ஆமா. ஆனா கில்லி படத்துல இருந்தே விஜயை பிடிக்கும். ஒரு அட்ராக்ஷன் நல்லா இருக்கும் கில்லி படம். எனக்கு முத்துப்பாண்டி தான் பிடிக்கும். முத்துப்பாண்டியா? சரி, இந்த மாதிரி எனக்கு தான் திருசாவை பிடிக்கும். எங்க உண்மையிலே முத்துப்பாண்டிலாம் திருசாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் மதுரை சென்னைக்கு மேல போயிருக்கு. மதுரை தான் சொல்லுங்க. கில்லி படத்தை பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேட்டைக்காரன் படம் பிடிக்கும். வேட்டைக்காரன் பிடிக்கும். ஆனா அந்த படம் மிக்ஸ்டு ஒப்பீனியன்ஸ் தான். இல்ல, நல்லா ஓடுச்சு. நல்லா ஓடுச்சு. நிறைய பேர் அதை வச்சு ஓட்டுவாங்கல்ல, அந்த ஸ்டண்ட் காட்சிகளை வச்சு ஓட்டுவாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் சொல்லுவாங்க. பர்சனலா கொஞ்சம் அந்த 10 வயசு பையனுக்கு எனக்கு வேட்டைக்காரன் படம் பார்த்து ரொம்ப பிடிக்கும். சரி, என்னைய கேக்குறீங்க, உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும்? எனக்கு நீங்க சொன்ன படம் தான் கில்லி தான். நீங்க அதை சொல்லிட்டதுனால நான் இந்த படம் சொல்லலான்னு பாக்குறேன். அதாவது கொஞ்சம் ரொமான்ஸ் அந்த ஜானருக்கு பேர்லன்னு பாக்குறேன். எனக்கு நினைத்தேன் வந்தாய் அந்த படம். நினைத்தேன் வந்த கௌசல்யா இருப்பாங்க. அவங்களா? கௌசல்யா இருக்க மாட்டாங்க, ரம்பா இருப்பாங்க, தேவயானி இருப்பாங்க. நினைத்தேன் வந்த 100 வயது சொல்லிட்டு பாட்டு இல்லையா? அது பாட்டு எம்ஜிஆர் பாட்டு. இது படம். நம்ம 2K கிட்ஸ் 90s கிட்ஸ் தெரியும். இல்ல, நினைத்தேன் வந்தாய் பிடிக்கும். அதே மாதிரி திருமலை படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருமலை தான் ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் ஆக்ஷன் ஹீரோ. அதுக்கு போன கமர்ஷியலா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். சோ அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய டைலாக் டெலிவரியா இருக்கும். பாடல்கள் வாழ்க்கை ஒரு வட்டம்டா, தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். அதே மாதிரி ஜோதிகாட்டையும் நிறைய டைலாக் பேசுவார். அதுவுமே பிடிக்கும். சரி, இவர்கிட்ட கட்டுறோம். விஷ்ணு, நீங்க தீவிர விஜய் ரசிகர்னு கேள்விப்பட்டோம். உங்களுக்கு பிடிச்ச விஜய் படம் எது? எனக்கு பிடிச்ச படம் ஷாஜகான். உண்மை காதல்னா சொல்லு, உயிரே தரேன். அவ்வளவுதான், உண்மை காதல்னா சொல்லு, உயிரே தரேன். அந்த படத்துல எனக்கு பிடிச்ச கேரக்டர் அந்த அசோக் கேரக்டர் தான். அசோக்னா யாரு? விஜய் தான். ஏன்னா அந்த கேரக்டர்ல விஜய் அந்த பொண்ணுக்காண்டி என்னென்னமோ பண்ணுவான். லாஸ்ட்ல பார்த்தா அந்த பொண்ணுக்கே வேற பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். இதுல விஜய் ஜோக்கர் அந்த காதல் சொல்லுவார்ல, அவருமே ஒரு நல்ல கேரக்டர் தான். சோ இந்த மாதிரி அந்த டயத்துல பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் கொஞ்சம் வளர்ந்த ஒரு நடிகர் தான். ஆமா, எங்க இருந்தாரு, சாஃப்டான படங்கள் நடிச்சு. இப்ப இருக்க சிச்சுவேஷன் 3 தான் இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருந்து சொன்னாங்க. ஆனா அந்த காலத்துல 90sல ஷாஜகான் தான். ஆமா, ஓகே. லவ் ஃபெயிலியர் மூவி, செம மூவி. பாக்கிறதுக்கே இப்ப கூட பார்த்தா கூட கண்ணீர் தான் வரும். அந்த படம் பார்த்திருப்பீங்க? நான் ஒரு 12 டைம் பார்த்திருப்பேன். 12 டைம் பார்த்திருப்பீங்க. நீங்க அதிகமா பார்த்த விஜய் படம் இது? கில்லி தான். நம்ம சன் டிவில போடுவாங்கல்ல. சன் டிவில போடுவாங்க. நீங்க? துப்பாக்கி படம், கில்லி படம், அப்புறம் ரீசெண்டா புலி படம் எல்லாம் பார்ப்பேன். புலி படம் ரொம்ப பிடிக்கும். காலெல்லாம் விழுவாரு பாத்தீங்களா, செம்ம காமெடியா இருக்கும். ஏன்னா காமெடி படம் ரசிச்சு பார்த்த படம் இல்ல. அப்புறம் சுறா படம் எல்லாம் பாத்தீங்களா, கூச்சு வருவார்ல. அதெல்லாம் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குடா. என்ன சுறா படம் கூச்சு வருவாரு. பாட்டு மட்டும் தான். தேவரா படத்துல இப்படி தவறு அவ மட்டும் வா நைஸ் அப்படி இப்படின்னு சொல்றீங்க. சுறாவில தான் அப்படி தேவரா சுறா மேலதான் டிராவல் பண்ணா. ஐயோ, சுறாவில தான் டிராவல் பண்றான். சுறாவை டிராவல் பண்றான். ஆமா, தேவரா அவன் பாட்டு சுறா பிடிச்சு பறக்குவியா. எங்கால பாத்தியா அப்படியே தண்ணில சுறா மாதிரி வருவான்டா.
ஏதோ ஒரு கலாய்க்கிறியா? சுறா படத்தை பத்தி கேட்டா கலாய்க்கிறியா? அதெல்லாம் அந்த டைலாக் வரும். காடுன்னா சிங்கம், கடல்லாம் நான் சுறாவா, சூறா காட்டுன்னா சூறாவளி அப்படி இப்படின்னு வரும். ஸோ விஜய் அவர்களுடைய பேசிய பஞ்ச் டைலாக் இருக்குல்ல, ஆமா பஞ்ச் டைலாக்ல உங்களுக்கு பிடிச்ச பஞ்ச் டைலாக் அப்படின்னா எது? நீங்க சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலான மாஸ்டர் படத்துல அந்த குழந்தைங்கலாம் கடத்திட்டு போயிடுவாரு. ஆமா, என்னை தொடர்ந்து நினைச்சல, என்னை தூக்கணும்னு நினைச்சா என்னை கோடிக்கணக்கான பேர் வெளியே இருக்கண்டா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது செம்ம டைலாக். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. அதாவது சரி, அந்த டைலாக் உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு சரி, நீங்க சொல்லுங்க விஷ்ணு. ப்ரோ அவனுக்கு எதுவும் டைலாக் எல்லாம் தெரியாது ப்ரோ. அவனுக்கு தெரியாது, அப்ப உனக்கு என்ன தெரியும்? சரி உனக்கு என்ன தெரியும் சொல்லு பாப்போம். ஏன்னா டைலாக் சொன்னா போன தூக்கி காதுல வைக்கிற. ஓ டைலாக் சொல்றத இந்த டைலாக் சொல்றேன் ஆக்ஷனோட ரியாக்ஷன் சேர்த்து சரி, திரும்ப உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? ஏதாவது ஞாபகம் இருக்கதும் டைலாக் எதுவும் ஞாபகம் இருக்கா? சும்மா ஞாபகம் இல்ல. இதுதான் காலைல வந்து அஜித் படம் பார்த்தா ஞாபகம் இருக்குன்னு சொல்லுது. ஏன்னா அஜித் படம்லாம் அவ்வளோ இதுவா டைலாக்ஸ் இருந்திருக்கு. இருக்கு. விஜய் படத்துல என்ன இருந்திருக்கு சொல்லுங்க. எனக்கு கப்பு முக்கியம் பிக்கல்னு சொல்லுவார்ல, அது வந்து எனக்கு ஒரு அது இன்ஸ்பிரேஷன், வந்து ஒரு எமோஷனல் மாதிரி, எமோஷனல் இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஒரு ஏதோ வாழ்க்கையை சாதிக்கிற மாதிரி முக்கியம் பிக்கல்னு சொல்றது கொஞ்சம் பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச டைலாக் என்னன்னா, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அதுவும் நல்லா இருக்கும். ரெண்டாவது வாட்டி முடிவு பண்ணும்போது கேட்பீங்களா? இல்ல, அது டைலாக் தான் நான் சொன்னேன். அவரு நான் கேட்பனா இல்லையான்னு தெரியாது, அவரோட டைலாக் தான் நான் சொன்னேன். சரி, இப்போ வந்து நம்ம பாசிட்டிவாவே போய்கிட்டு இருக்கோம். சரி, நெகட்டிவா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாமே. ஸோ இந்த படத்துல விஜய் அவர்கள் நடிச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு ஏதாவது யோசனை இருக்கா? சொல்லிட்டோமா? என்ன சொல்ல, புலி படத்துல நடிச்சிருக்க வேணான்னு ஒரு இருக்கும். ஏன்னா 50 படம் தாண்டி ஒரு மாசான ஹீரோன்னு வந்துச்சா, திருப்பி அந்த வரலாற்று படம்னாலுமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. நம்ம தமிழர்களுக்கு ஒப்பிடுற மாதிரி ஒரு படம் இல்லை அந்த வரலாற்று படம். ஒரு மாதிரி ஃபாரின் மாதிரி போச்சு. அது கொஞ்சம் விஜய்க்கு செட் ஆகலன்னு எனக்கு தோணுது. எனக்கு சொல்ல போய் பாத்தீங்கன்னா வாரிசு படம் நடிச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன் அந்த படம் நல்லா தானே இருக்கு, நிறைய பேர் அந்த படம் வந்தப்ப நாடகம் மாதிரின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஓட்டு ஓட்டுனா தெரியுமாங்க. அதெல்லாம் சும்மா பைக் எடுத்துட்டு ஊர் சுத்திட்டு வராரு, ஃபேமிலி சண்டை, அதுக்கு போய் படம் எடுத்து போடலாமா? அதுக்கு அது எப்படின்னா ஒரு மெகா சீரியல சுருக்கி சின்ன சீரியல போட்ட மாதிரி இருந்துச்சு வாரிசு படம். இல்ல, மேக்சிமம் அந்த படம் ஹிட்டா தானே ஆச்சு. அது விஜய் ஃபேஸ்க்காக தானே ஹிட் ஆச்சு. அது படம் ஓடுதுன்னா நீங்க ஆக்டருக்காக பார்க்க கூடாது, டைரக்டருக்காக பார்க்க கூடாது, கதைக்காக தான் நீங்க படம் பார்க்கணும் எப்பயுமே. அது ஒன்று இருக்கு. படத்தோட என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க அதுக்காக தான் படம் பார்க்கணும். நம்ம நான் இந்த ஆக்டருக்காக தான் படம் பார்ப்பேன், நான் இந்த டைரக்டர் தான் படம் பார்ப்பேன்னு சொல்லி படமே பார்த்து நம்ம யோசனை பண்ணக்கூடாது. நம்ம சரி, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு புலி தான் சொல்லுவேன். புலியில நடிச்சிருக்க வேண்டாங்கிறீங்க. ஏன்னா அந்த படம் வந்தப்பே சொன்னாங்களே இது வந்து குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட படம்னு. சோ குழந்தைகள் அந்த படத்தை பார்த்து ரசிக்க தானே செஞ்சாங்க. எங்க முத நாள் ஓடலைன்னா ரெண்டாவது நாள் அப்படி மாத்தி விட்டுருவாங்களா? அதாங்க அப்படி முத நாள் சொன்னப்ப ஆக்ஷன் படம் யங்ஸ்டருக்குலாம் பிடிச்ச படம் சொல்லுவாங்க, படம் ஓடலைன்னா இப்படின்றுவாங்க. அதாவது குழந்தை தூக்கிட்டு அதை கிள்ளி விட்டுட்டு தொட்டில ஆட்டி விட்டுற மாதிரி சொல்றாங்க. அப்பெல்லாம் பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டுறது அதான் படம். அதான் பண்றாங்க. இது வந்து அவங்க இப்படியும் போடுவாங்க இப்படி போடுவாங்க, தோசை திருப்பி இப்படி போட்டுக்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான். புலி படத்துல நடிச்சிருக்க வேணாம், புலி படத்துல நடிச்சுக்க வேணாம். ஏன்னா அது கொஞ்சம் கிரிஞ்சு மாதிரி இருந்துச்சு. பைரவா படத்துல நடிச்சிருக்க வேண்டாம். எனக்கு எதனால பைரவா படம் நல்லா தான் இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷ் நல்லா இருக்கும். அவரோட ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். மேக்கப் அதிகமா போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்றது, அது வந்து டைரக்டர் வந்து நல்ல டைரக்டர் தான். அந்த டைரக்டர் கூட பாத்தீங்க அப்படின்னா அழகிய தமிழ் மகன் ஒரு படம் எடுத்தாரு. அந்த படமே நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த படம் எனக்கு என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு பிடிக்கல. அதுக்கு ரீசன் வந்து ஹேர் ஸ்டைல், லுக் படத்துல வந்து எல்லாத்தையுமே நம்ம கணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் பாத்தீங்க அப்படின்னா சந்தோஷ் நாராயண் வந்து அந்த பாடல்களுமே அந்த அளவுக்கு ஒட்டல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ அந்த படத்துல அவர் நடிச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. புலி படம் கூட எனக்கு ஓரளவுக்கு பிடிக்கும். ஆமா, அதாவது விஜய் அவர்கள் வந்து 1992 தான் அறிமுகமாகிறாரு. ஸோ இப்போட 32 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 68 படங்கள் நடிச்சு முடிச்சிருக்காரா. 69வது படம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பாதி படங்கள், அதாவது 27 படங்கள் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து 2000க்குள்ளேயே நடிச்சு முடிச்சிட்டாரு. 25 படங்கள். ஓ எங்க அப்ப 8 வருஷத்துல 25 படத்தை முடிச்சிட்டாரு. 8 வருஷத்துல 27 படங்களை முடிச்சிட்டாரு. எங்க அவர் அப்பா டைரக்டர், அதனால கிடைக்கும். என்னங்க இது? இல்ல அப்பா டைரக்டர் கிடைக்கும் இல்ல, திறமன்னு இருக்கு. அவர் தான் லாஸ்ட் வர உழைச்சாரு படத்துக்கு. திறமைன்றது இப்பதானுங்க அவர் வந்துச்சு. அப்பெல்லாம் அப்பா பேரை வச்சு சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. அப்பா பேர் வச்சுலாம் சம்பாதிக்கல, அப்பா பேர் வச்சுதான் சம்பாதிச்சான். சினிமாக்குள்ள நுழையிறதுக்கு அவ்வளவு கஷ்டம் இல்ல சாமி, அவ்வளவு கஷ்டம் இல்ல. சரியா, சும்மா சேர்த்து விட்டான் நடிச்சான் அப்படிலாம் இல்ல. நிறைய பேர் இருந்தா தனுஷ் எடுத்துக்க, சிவகார்த்திகேயன் இது உள்ள நுழைய வச்சாரு சினிமாக்குள்ள. பெரிய பேக்ரவுண்ட் இல்ல எப்படி வந்தாங்க, அது மாதிரி விஜய் வந்திருக்கணும். அதேதான் சொல்றேன், திறமன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதனால விஜய் அவரா முன்னேறி வந்தாரு. எஸ் ஏ சந்திரசேகரோட மிகப்பெரிய ஆளு வந்து அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சனோட மகன் அபிஷேக் பச்சன் தானே. அவர் நினைச்சிருந்தா அவர் மகன் எவ்வளவு பெரிய ஆக்டர் ஆக்கி இருக்க முடியும்? முடியுதா?
அவர் இன்னைக்கு வர நடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. சோ அது வந்து நம்ம சொல்லக்கூடாது. நான் இதுல இந்த டேட்டா மூலமா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, வெறும் 8 வருடங்கள் 27 படங்கள் நடிச்சிருக்காரு. சோ அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு படத்துக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 4 படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா 1996ல வந்து 5 படங்கள் விஜய் அவர்கள் நடிச்சு வெளியே இருக்கு. ஒரு வருஷத்துல 5 படம். 1997லயும் 5 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ 2005 வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு 2 படங்கள் 3 படங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆமா, இது எப்ப குறையுதுன்னா இந்த நம்பர் அப்படின்னா 2015ல இருந்தா, அதுக்கப்புறம் அவர் 2015ல இருந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் வருது. அந்த மாதிரி தான். ஆமா, இப்பயே தீபாவளிக்கு இல்ல பொங்கலுக்கு மட்டும் தான் விஜய் படம் பார்க்க முடியும். இல்ல அடுத்த வருஷம் தீபாவளி பொங்கல் தான் பார்க்க முடியுது. ஆமா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து 69 படம் நடிச்சிருக்காரா, 68 படம் நடிச்சிருக்காரு. குழந்தை நட்சத்திரமும் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காரு. இதுல 14 படங்கள்ல அவருடைய பேரே விஜய் அப்படின்னு தான் இருந்திருக்கு. அவரோட கேரக்டர் நேமே வந்து விஜய் அப்படின்னு தான் இருக்கும். சமீபத்துல வெளியான தெரி படத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா விஜய் குமார் இருக்கும். அதே மாதிரி வாரிசுல உங்களுக்கு பிடிக்காத படமான வாரிசுல வந்து விஜய் ராஜேந்திரன் இருக்கும். சோ வந்து இது வந்து அவருடைய பேரை வச்சு நடிக்கிற நிறைய நடிகர்கள் அப்படி நடிக்க மாட்டாங்க. சூர்யா நடிச்சிருப்பாரு. சூர்யாவும் மேக்ஸிமம் வந்து அவரோட படம் ஒரு சில படங்கள் தான் நடிச்சிருப்பாங்க. ஆனா இவர் 14 படங்கள் நடிச்சிருக்காரு. இவருக்கு அடுத்தபடியா விஜய் அப்படிங்கிற பேரை அதிகமா வச்சு நடிச்ச நடிகர் யாரு தெரியுமா? யாரா இருக்கும் சொல்றேன், கெஸ் பண்றேன். பிரசாந்தா? He is not from கோலிவுட் இல்ல. அப்பனா பிரபாஸா? இல்ல, அது வந்து அமிதாப் பச்சன் தான். அமிதாப் பச்சன் தான் அதிகமா விஜய் அப்படிங்கிற படத்தை பேரை வந்து ஹீரோ. ஆமா, பரவாயில்ல. இந்த டேட்டா புதுசா இருக்கு. இன்னைக்கு தான் புதுசா கத்துக்கிறது. அமிதாப் பச்சன் இது வந்து இத அமிதாப் பச்சன் வந்து அதிக படங்கள்ல விஜய்ங்கிற பேர்ல தான் நடிச்சிருந்தாரு. சோ அதை பார்த்துதான் விஜய்க்கு வந்து விஜய்னு பேர் வச்சாங்கனாலே ஒரு டவுட்டா இருக்கா? இல்ல, அவங்க அப்பாவே அதை சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது வந்து ஒரு நியூஸ் துணுக்கு செய்தியா தான் படிச்சோம். சரி, உங்க எல்லாருக்குமே வந்து விஜய் ஆக்டிங் எல்லாமே பிடிக்கும். இதையும் தாண்டி விஜய் வந்து ஒரு டான்ஸ் தெரியும். விஜய் வந்து நல்ல ஒரு சிங்கர்னு தெரியும். ஆக்சுவலா வந்து பார்க்கும்போது சரி, விஜய் டான்ஸ் ஆன பாட்டுல எந்த பாட்டுல நல்லா டான்ஸ் ஆடிருப்பான்னு நீங்க நினைக்கிற? காலை எழுந்து தாம் தக்க தைய தக்க தூம் தக்க தாம் தக்க தூங்க. ஐயோ, அவர் கரெக்டா தான் பண்றாங்க. தூம் தக்கவா அந்த பாட்டுல தாம் தக்க தீம் தக்க. திரும்ப உங்களுக்கு பிடிச்ச படத்துல இருந்தாலும் திருமண படத்துல டான்ஸ் பயங்கரமா இருப்பாரு. ஓகே, உங்களுக்கு? எனக்கு வந்து ஆலப்புறான் தமிழன். அது வந்து பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கும். ஆமா, இப்ப கூட அந்த கட்சி கொடி மஞ்சள் சிவப்பு அப்படி வரீங்க. பெரிய கண்ணியா இருக்காங்க ப்ரோ. ஆலப்புறம் தமிழ். எனக்கு வந்து ஆள் தொட்ட பூபதி சாங்ல வர டான்ஸ் பிடிக்கும். சிம்ரன் இருப்பாங்க. சிம்ரன் டான்ஸ் யார பார்த்தா? சிம்ரன் பார்த்தா விஜய் பார்த்தா? நான் ஸ்டார்டிங்லயே சொல்றேன் டான்ஸ்ன்னு. நீ டான்ஸ்னு சொல்லிட்டு இப்ப விஜய் பேர் சொல்லல, எடுத்தல சிம்ரன் ன்னு சொல்ற. விஜயே ஆள் தொட்ட பூபதி தான் அவர் சொன்னார். நான் தான் சிம்ரன் சொன்னேன். கொஞ்சம் அமைதியா இரு. அவர் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ஆள் தொட்ட பூபதி சாங் தான் எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங். சிம்ரன் கூட டான்ஸ் பண்ணது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால நான் கஷ்டப்பட்டு டான்ஸ் பண்ணேன்னு சொல்லியிருப்பாரு. சிம்ரன் அதே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து 2 பேருமே போட்டி போட்டு டான்ஸ் ஆடிருப்பாங்க. அந்த டான்ஸ் வந்து எனக்கு பர்சனலாவே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, இப்ப மத்த ஹீரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது நின்றுட்டு ஆடுறதுக்கே கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, பறந்து ஆடுறதுக்கு கூச்சப்படுறாங்க பண்ணாங்க. அவர் வந்து சுறா படத்துல ரோட்ல உருண்டு ஆடுவார் பாத்தீங்களா? அதே பாட்டு தான். அந்த படம் ஆடுறதாகட்டும், பின்னாடி ஹெலிகாப்டர் பறந்ததாகட்டும், உண்மையிலேயே அவரு அவ்வளவு பெரிய ஹீரோ வந்து கீழே உருண்டு ஆடுனா பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறமா வாரிசு படத்துலயும் சொல்லலாம், அந்த ராஷ்மிகா வந்தனோட கடைசி குத்து சாங்கு என்ன நமக்கு பெரிய பாட்டு போட்டு குத்து. சரி, விஜய் அவர்களுக்கு பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேர் யாரு? இது வந்து நான் வந்து யாரு நான் சொன்னா சமந்தா சொல்லுவேங்க. சமந்தா ஏன்னா நம்ம தெரி படத்திலே பாத்துருப்போம் எவ்வளவு எப்படிப்பட்ட பேர். மெர்சல்லையும் நடிச்சிருக்காங்க. ஆமா, த்ரிஷா தாங்க. த்ரிஷாவா? இப்ப அது நான் 2 இருக்கு. இந்த 2000 அப்புறம் வந்து த்ரிஷா இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுபலட்சுமி இருப்பாங்க. அவங்க நல்லா பிடிக்கும். லவ் டுடே அப்ப லவ் டுடேல அவங்க ஸ்கிரீன்ல வந்து பேர் நல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கு? எனக்கு சிம்ரன் தான். சிம்ரன். எனக்கு ஒன்னு ஸ்நேகிதி அந்த மாதிரியா? தென்றல் மாதிரியா? அந்த சோகமான பாட்டு குட்டின்னு சொல்லிட்டு போனாங்க. இளம் பாட்டு திடீர்னு வர மாட்டேங்குது. இளம் காற்றுக்கு புரிவதில்லை. பாடுங்க. உங்களுக்கு சொல்லுங்க பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேர். எனக்கு த்ரிஷா தான். த்ரிஷா ரொம்ப பிடிக்கும். த்ரிஷாக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பூஜா ஹெக்டே எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஓகே, ஏங்க 1-2 படம் தானேங்க ஆன் ஸ்கிரீன் பேர். இப்போ ஒரு 69க்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்க்கு போட்டோ அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பிடிக்கும்.
அவங்க 2 பேரும் சேர்ந்து அது நடிச்சாங்க. என்னங்க இப்ப நான் கூட வெளியே ஷூட் போனேன்னா நான் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லி ஸ்டோரி போடுவேன். அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க நல்லா தரம் சொல்ல ஏங்க முடியும். ஒரு படம் நடிச்சிருக்காங்களா இல்லையா? ஒரு நல்ல ஒரு குத்து பாட்டு ஆடினாங்களா? ஆமா. ராசிகா வந்துற மாதிரி ஆடணும்ன்றேன். என்ன ப்ரோ என்ன அலமித்தி அபிபோ அவன் எப்படி ஆடுவா? எப்படி ஆனா அந்த படம் பாட்டு எவ்வளவு பெரிய hit அது ஆச்சு. அவ்வளவு பெருசா தெரியலங்க. பெருசா தெரியலையா? நான் அது 400 மில்லியன் வியூஸ் போயிருக்கு நீங்க bro. ரவுடி பேபி தெரியுமா 1.2 பில்லியன் அதெல்லாம் என்னங்க தனுஷ் தனுஷுக்கு அது தனுஷ் compare பண்ணல. இந்த யாரு? அப்ப நம்ம பேசல. இருந்தாலும் அவங்க பெருசா ஆடினது இல்ல. சின்ன சின்ன டான்ஸ் நல்ல ஸ்டெப் இல்ல, போடாங்க. சமந்தாவே 2 படம் தான் நடிச்சிருக்காங்க. சமந்தா 2 படமும் 3 படமும் தான் நடிச்சிருக்காங்க. ஓகே வந்து ஆன் ஸ்கிரீன் பேரை பார்த்தாச்சு. இதையும் தாண்டி விஜய் ஒரு சிங்கர் நம்ம எல்லாருமே தெரியும். விஜய் பாடின பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அது? கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கே சரி, போதும். அந்த பாட்டு போதும். நீங்க சொல்லுங்க. எனக்கா எனக்கு வந்து சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் பாட்டு அதுலயே வந்து அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு? நானே சொல்லி வந்தனே சொன்ன பாத்தீங்களா, விஜய் நடிச்ச படம்னா எனக்கு துப்பாக்கி படம் சொன்னேன் பாத்தீங்களா, அதுல இந்த கூகுள் பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஆமா, நல்லா இருக்கு. அந்த பாட்டு கேட்டு அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சதான் கூகுளுக்கே பெரிய ப்ரமோஷன் ஆச்சு. ப்ரமோஷன் பண்ணதே அவர்தான். ஓகே ஓகே, விஜய் பண்ணதுனால தான் கூகுள் இருக்கு நிறைய ப்ரமோஷன் ஆச்சு. பேர். எனக்கு செல்ஃபி புள்ள பிடிக்கும். செல்ஃபின்னு ஒண்ணு இருக்குனே நான் அந்த பாட்டை கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். செல்ஃபி தாண்டி இல்ல, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இருக்குல அந்த பாட்டை பார்த்தா எனக்கே தெரியும். அப்படியே நிறைய சோசியல் மீடியாவெல்லாம் ஆமாங்க, சோசியல் மீடியா அதான் சொல்லல, விஜய் வந்து ஒரு ப்ரமோஷன் மெட்டீரியல் தான் இருந்திருக்காரு. இந்த மாதிரி கூகுள் ப்ரோமோட் பண்றது, அதே மாதிரி promote பண்றது. சிம்டாகாரன் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வார்த்தைகள்லாம் வரிகள்லாம் பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் இசையில செமையான பாட்டு. அந்த வரிகள் பாடுங்க பாப்போம். ரெண்டு லைன் பாடுங்க பாப்போம். அந்த பாடுங்க, அந்த கடைசி கொஞ்சம் யோசிச்சு பாடுங்க பாப்போம். பல்டி பக்கல நீ பாடாத. ஒரு பாடுறாரு பாருங்க. அந்த பாட்டு நல்லா இருக்குங்க. அது ஏதோ நமக்கு புரியாத பாட்டு தான், ஆனாலுமே நல்லா இருக்கும் அந்த பாட்டு. இவ்வளவு என்னை போட்டு இவ்வளவு கேள்வி கேட்டீங்களே, நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். விஜய் வந்து எந்த மாதிரி ஜேர்னல்ல படம் நடிச்சா பிடிக்கும்? அந்த காமெடி படமா, இல்ல லவ் படமா, ஆக்ஷன் படமா? ஏதாவது ஜேர்னல் எந்த சொல்லுங்க. ஜேனர்ல நடிச்சா? ஆமா. சோ அவர் வந்து எல்லா ஜேனரும் ட்ரை பண்ணிட்டாரு. எனக்கு வந்து லவ் ஜேனர் தான் பிடிக்கும். அதாவது இந்த வசீகரா, யூத் அந்த மாதிரி தான். அதாவது அந்த 90s 2000 So அவர் வந்து ட்ரை பண்றது வந்து பேய் படம் ஏதாவது ஒன்று நடிக்கலாம் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்ப கடைசி படம் கலாயிரியா என்ன? இல்ல ப்ரோ, எல்லா படமும் நடிச்சிட்டாரு, எல்லா ஜேனலையும் நடிச்சிட்டாரு. வரலாற்று படம் கூட புலி படத்துல வந்து நடிச்சிட்டாரு. வந்து பேய் படத்துல நடிக்க சொல்றியா? பேய் படத்துல நடிச்சா நல்லா இருக்கும்ல ப்ரோ? அது அப்ப அந்த தளபதி 69 படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கையில ஏதோ ஒரு நெருப்பூச்சி வச்சுக்கிட்டு நடந்து போற மாதிரி எல்லாம் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பேய் படமா இருந்தாலும் வாய்ப்பு இருக்கு. ஓகே பேய் படத்துக்கு போயிட்டு அந்த வர. சரி, நீங்க எனக்கு வந்து காமெடி படத்தை நடிச்சா பிடிக்கும். எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் காமெடி வடிவேலு விஜய் காம்போ இருக்குல்ல, அந்த காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரசிகராலையும் நல்லா காமெடி பண்ணிருப்பாங்க. எனக்கு விஜய் வந்து காமெடி படத்துல நடிச்சா நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அதே மாதிரி வில்லு படத்துலயும் நிறைய காமெடி சீக்வன்ஸ், அதாவது வடிவேல் பேரே வந்து நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி திருப்பி நடிச்சா நல்லா இருக்கும். இனிமேல் நடிக்க போகிறது கிடையாது. ஒரு படம் காமெடி வந்துச்சுன்னா ஐ அம் ஹாப்பி. ஓகே, நீங்க? எனக்கு ஆக்ஷன் மூவி தான் ப்ரோ. ஆக்ஷன் மூவி ஒன்லி போக்கிரி மாதிரியா? போக்கிரி பீஸ்ட். பீஸ்ட் வர முடிய மாட்டான். எனக்கு பிடிக்கும்பா, எனக்கு பிடிக்கும். இல்ல கார்ல ஒரு சீன் தானே, ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அந்த படத்துல வராது. போக்கிரி படத்துலயும் வரும், பீஸ்ட் படத்துலயும் வரும் ப்ரோ. ஏன் கார் ஓட்டும் போது பேசுவேன் ப்ரோ, உங்க அரசியல் விளையாட்டுல எங்கேயோ வச்சுக்கோங்க, என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்லுவியா? அங்கேயே நான் சொல்ல போனா அவர் என்ன படம்னா இந்த புரட்சியான படம் நடிச்சு பாத்தீங்களா? புரட்சி சர்க்கார் படம் மாதிரி ஒரு படத்துல பைப்புக்குள்ள இருந்து வெளியே வந்து பேசுற பாத்தீங்களா? அந்த ஸ்பீச் தான் ப்ரோ இப்ப மாநாட்டுல பயங்கரமா பேசிட்டாங்க. பயங்கரம். இது வந்து சினிமா பத்தி தான். அந்த கத்தி லாஸ்ட் சீன் கிளைமேக்ஸ் இருக்குல, அதாவது அன்றைய கணித விஜய் இப்படி பேச போறேன்னு சொல்லிட்டு இப்ப ரிஹர்சல் பண்ணிருக்காங்க கத்தி படத்துல. இந்த படத்துல சரி ப்ரோ, இவ்வளவு பேசணும் சினிமா பத்தி. இப்ப வந்து அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. ஆமா. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசியலை பத்தி என்ன நினைக்கிறோம்னா, புதுசா வந்திருக்காரு, அவரை வரவேற்கிறோம். ஆனா இன்னுமே கொஞ்சம் அவர் வந்து களத்துல இறங்கி வேலை பார்க்கணும், களத்துல போய் மக்களை சந்திக்கணும். ஏன்னா நேத்து கூட அவர் வந்து எதனால வீட்டுக்குள்ள வர வச்சிருக்காரு. ஏங்க நான் கூட எங்க வீட்டுல வச்சு நான் 4 பேருக்கு பிஸ்கட் வாங்கி கொடுப்பேங்க. நான் வந்து அதுக்கு 4 வீடு அங்க இருக்கு, 4 வீடு இருக்கு. அரசியலுக்கு அளவுக்கு நீ கொடுத்தனா ஓகே. இப்ப அரசியலுக்கு வந்துட்டீங்க, மக்களை போய் சந்திச்சாதானங்க உங்களுக்கு. அவரு ஒரு தொகுதியில் நிக்கலங்க, 234 தொகுதிக்கும் தலைமை தாங்கி நிக்க போறாரு. அவர் எப்படி 234 தொகுதியும் போக முடியும்?
இல்ல அவர் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு வந்து மக்களை சந்திக்கிறது அப்படின்லாம் நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறது அப்படிதான். நீங்க ஏன் அவரை வீட்டுக்குள்ள வர சொல்றீங்க? நீங்க போய் களத்துல போய் பாருங்க. உங்க வீடு தான் தமிழ்நாடுன்னு நினைச்சீங்களா? தமிழ்நாடு அப்படிங்கிறது நிறைய இருக்கு, சேரும் சகதியமான இடங்கள் இருக்கு. நேத்து கூட ஒரு அமைச்சர் மேல சேரக்கொண்டி அடிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் போனா தானே அவருக்கு மக்கள் வரவேற்கிறாங்களா இல்லையான்னு தெரியும். ஒருவேளை அவர் மேலேயும் சேரக்கொண்டி அடிச்சாங்கன்னா என்ன பண்றது? அதனால விஜய் அவர்களை வந்து நம்ம நடிகரா விரும்புறோம், அரசியல்வாதியாகவும் அவர் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கறது நம்மளுடைய ஆசையா இருக்கு. அதனால அவர் வந்து களத்துக்கு போகணும், மக்களை சந்திக்கணும், மக்களுக்கான ஆதரவு அவருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நேர்ல போய் பார்க்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய எண்ணமா இருக்கு. ஸோ ஆமாங்க, இப்ப கூட ஒரு கணக்கெடுப்பு பாத்தீங்கன்னா விஜயோட அந்த சரி ப்ரோ நான் எவ்வளவு சொன்ன பாத்தீங்களா, ஆனா விஜய் அவர்கள் ஒரு 1-2 மாசத்துக்கு முன்னாடி வந்து உறுப்பினர்கள் சேர்க்கைன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ரிலீஸ் பண்ணி விஜய் என் கட்சியில யார உறுப்பினராக சேரணும்னு சொல்லி சேருங்கன்னு சொன்னார் பாத்தீங்களா. அதுல கிட்டத்தட்ட 1 கோடி பேர் ஒரு உறுப்பினர் சேர்ந்துட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா ஒரு 8% ஓட்டு 9% ஓட்டு வரைக்கும் ஒரு கன்ஃபார்ம் முழுக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஆமா, ஆனா அதான் நம்ம சொல்றோம், இப்ப 1 கோடி பேர் சேர்ந்திருக்காங்கல்ல, அவங்கள வந்து நீங்க நேர்ல போய் பார்க்க தான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னும் விரிவுபடுத்தும். ஏன்னா 1 கோடி பேர் இருக்காங்கன்னா அதுல 3/4 பேர் அவங்க ரசிகர்களா தான் இருப்பாங்க. சோ அவங்க ரசிகர்களையும் தாண்டி அவர் அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா ரசிகர்களையும் தாண்டி மக்களுடைய செல்வாக்க பெறணும். அப்படி செல்வாக்க பெறணும் அப்படின்னா அவர் வந்து களத்துக்கு போகணும். சோ பனையூர்ல அவர் கொடுத்தாரு, நான் தப்புன்னு சொல்லல, அவர் வந்து நல்லதான் பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே இந்த விழுப்புரமோ இல்ல கடலூரோ இல்ல செங்கல்பட்டோ இல்ல திருவண்ணாமலைக்கோ நேர்ல போய் அந்த இடத்துல வந்து உதவிகளை கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா விஜய் ரசிகர்கள் எல்லா ஊர்லயும் இருக்காங்க. அவர் நினைச்சா ஒரு போன் கால்ல அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட முடியும். சோ திரும்பியும் அந்தந்த மாதிரி நடவடிக்கைகளை ஈடுபடணும். அவர் ஈடுபடுவார். ஏன்னா அவர் அரசியலுக்கு வர்றாருன்னா இதெல்லாம் யோசிச்சுதான் பண்ணிருக்காங்க. சினிமா விட்டு அரசியல் வரும்போது யோசிக்காம இறங்கி இருப்பாரு. ஆமாங்க, இனிமே அந்த அரசியல் படம் நடிக்கிற கமிட்மெண்ட் இருக்கிறதுனாலதான் அவர் முழுசா வர முடியலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அந்த கமிட்மெண்ட்டும் பார்க்கணும். அந்த டயத்துக்குள்ள ஒரு படம் நடிச்சு முடிச்சுட்டாருன்னா அடுத்து மீதி இருக்க 1 வருஷம் ஃபுல்லா ஒரு அரசியலையுமே பார்க்க ஆரம்பிப்பாரு. ஓகே, நம்மளுடைய கருத்து இப்படி இருக்கு, மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மக்களே, நாங்க வந்து இதுல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விஜய் நடித்த படங்கள்ல எங்களுக்கு என்ன படம் பிடிக்கும், என்ன பாட்டு பிடிக்கும், அவருடைய பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேர் யாரு அப்படிங்கிறதெல்லாம் நாங்க சொல்லியிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்குமே சில கருத்துக்கள் இருக்கும், அதுலயுமே நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லோ பின் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.